ஸோ இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கிரகநிலை என்ன அப்படின்னு சொன்னால் ராகு சந்திரனுடைய கிரகநிலை நம்ம பார்க்குறோம். பாக்கிய ஸ்தானத்தில் ராகு சந்திரன் இந்த ஜாதகத்தில் சேர்ந்திருக்கு. கோச்சாரத்தில் இன்னைக்கு கும்பராசியில் சந்திரன் ராகு சேர்க்கை இருக்குது. ஸோ இது ஒரு முக்கியமான காம்பினேஷன். மற்ற காம்பினேஷன் 7ல் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கார். இந்த ஜாதகத்திலையும் சுக்கிரன் 7ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கார். ஸோ இந்த ரெண்டு காம்பினேஷன் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதில் என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ராகு சந்திரன் ரிலேட்டடான கேள்விகள் தான் இவர் கேட்பார் அப்படிங்கிறது என்கேவி முறையினுடைய அடிப்படையான விஷயம். கோச்சாரத்தையும் அவருடைய ஜனன ஜாதகத்தையும் பொருத்தி அது எந்த பாவகங்களை இயக்குகிறதோ அந்த பாவக சம்பந்தமான கேள்விகள் தான் இருக்கும். சரியா? அந்த அடிப்படையில் பார்க்கும்போது ராகு சந்திரன் இவருடைய விருச்சிக லக்னத்திற்கு பாக்கிய ஸ்தானத்தில் பாக்கியாதிபதி சந்திரனாகி சந்திரனோடு ராகு சேர்ந்திருக்கக்கூடிய நிலை, இன்றைய கோச்சாரத்தில் கும்பராசியில் ராகு சந்திரன் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை ரெண்டும் மேட்ச் ஆகுது. அப்போ 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கை அப்படிங்கிறது மிகுந்த மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகநிலை, மிகப்பெரிய டிப்ரெஸ்டு ஒரு ஸ்டேட். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வேலை சம்பந்தமான விஷயங்களில் அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ப்ரிடிக்ஷனை நான் சொல்றேன் அவர்கிட்ட. அவர் ஆமா அப்படின்னு அதை அக்செப்ட் பண்றாரு.